உடனே வந்துட்டாங்க. டெல்லியில இருக்கிற குடும்பம், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பம். தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சென்னை எங்க இருக்கு? இல்ல தமிழ்நாடு தனி நாடா? அவங்க பட்ஜெட்டுக்குள்ள போறச்சு அவங்க கட்டிக்கிட்டு இருந்த புடவையே காஞ்சிபுரம் பட்டுதான். லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை வந்து எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க? திருமதி நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா என்ன இன்னைக்கு பட்ஜெட்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி வித் ரிகார்ட்ஸ் ரயில்வேஸ். எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல? ஓ, டாஸ்மாக்கு பெருசா பினான்ஸ் மினிஸ்டர் எதுவும் கொடுக்கலையோ? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நேத்திக்கு for the 9th consecutive time, the first woman finance minister to deliver the union budget. I think this itself is historic. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்க. of course உடனே வந்துட்டாங்க. இந்த ஈகோ சிஸ்டம், அதாவது டெல்லியில இருக்கிற குடும்பம், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பம், அப்புறம் அவங்க கூட இருக்கிற அல்லக்கைகள், இந்த கும்பல்கள், சொம்பு தூக்கிஸ் எல்லாம் சேர்ந்து பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாடு எலெக்ஷன் வருஷம் கூட இக்னோர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலையே இல்ல. அதாவது அவங்க பட்ஜெட்டுக்குள்ள போறச்சு அவங்க கட்டிக்கிட்டு இருந்த புடவையே காஞ்சிபுரம் பட்டுதான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வேற லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை வந்து எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த பட்ஜெட்டை பத்தி? நோனியோ मैं कल बताऊंगा. कल कहेंगे भैया, लेकिन सर अभी भी पार्लियामेंट को यूज करेंगे. அதாவது நாளைக்கு சொல்றேன். ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே? அது எப்படி சொல்ல முடியும்? போய் உக்காந்து 4-5 ISD போன் எல்லாம் பண்ணி எப்படி இப்படி எல்லாம் தாக்கலாம், என்னென்னலாம் திட்டலாம் எல்லாம் சொல்லிட்டு தானே பட்ஜெட் பத்தி பேச முடியும். ஏன்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன், we are a strong growing sustainable economy அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அந்த சர்வே கொடுத்திருக்குங்கிறது என்னோட முந்தின வீடியோல தான் நான் சொல்லியிருக்கேன். சோ இவங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே நடக்கல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சென்னை எங்க இருக்கு? இல்ல தமிழ்நாடு தனி நாடா? இட்ஸ் பார்ட் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் தானே. இவங்க சொல்லுவாங்களே, ஒன்றிய அரசாங்கத்தின் ஒரு அங்கம் தானே தமிழ்நாடு. அப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா என்ன இன்னைக்கு பட்ஜெட்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி வித் ரிகார்ட்ஸ் ரயில்வேஸ். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடோர். இதை இன்னும் விளக்கமா திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி சொல்லியிருக்காரு. இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடோர் வந்துச்சுன்னா, ஐ எம் நாட் ஜோக்கிங், the travel time between Chennai and Bangalore will become 1 hour and 13 minutes. 1 மணி நேரம் 13 நிமிடங்கள். அதே மாதிரி the travel time between Chennai and Hyderabad will come to approximately 2 hours and something. லிட்ரலி இதுக்கு பட்ஜெட்ல ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ இது தமிழ்நாட்டுக்கு நடக்கிற நல்லது தானே. சென்னையில இருந்து பெங்களூர், சென்னையில இருந்து ஹைதராபாத் எல்லாமே வெரி வெரி ஸ்ட்ராங் சிட்டிஸ். எஸ்பெஷலி ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் உங்களுக்கே தெரியும், ஐடி ஹப்ஸ். சென்னையில இருந்து எத்தனை பேர் அங்க வேலைக்கு போறாங்க, அங்கேருந்து எத்தனை பேர் இங்க வேலைக்கு வராங்க, எல்லாமே தெரியும். அப்போ இங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பட்ஜெட்ல ஃபெசிலிட்டேட் பண்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. இல்ல சென்னை தமிழ்நாட்டுல இருக்குங்கிறத மறந்துட்டாங்களா கத்துறவங்க பூரா? தெரியலீங்களே. அடுத்தது டூரிசம்ல சில டெவலப்மெண்ட்ஸ், அதுக்கு பட்ஜெட்ல ஃபெசிலிட்டேஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே கூட எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இந்த இடங்கள்லாம் சிலதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதாவது ஈக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள் மவுண்டன் ட்ரெயில் வில் பி கிரியேட்டட் இன் பொதிகை மலை. பொதிகை மலை எங்க இருக்கு? ஜப்பான்லயா? இல்லையே, தமிழ்நாட்டுல தானே. அதுக்கப்புறம் பேர்ட் வாட்சிங் ட்ரெயில்ஸ் வில் பி கிரியேட்டட் இன் புலிகட் லேக். அது எங்க இருக்கு? சைனாலயா? இல்லீங்களே, தமிழ்நாட்டுல தானே. அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் ஆர்கியாலஜிக்கல் சைட் will be developed into vibrant experiential cultural destination. இதுவும் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே. கொரியால இல்லையே. அப்போ இது எல்லாமே டெவலப் ஆக போகுதுன்னா there is going to be development in tourism, which means job opportunities will increase. வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். டூரிசம் தமிழ்நாடுல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு தான் அது நல்லது. அப்ப இது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது தானே. எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல? ஓ,
டாஸ்மாக்கு பெருசா பினான்ஸ் மினிஸ்டர் எதுவும் கொடுக்கலையோ, இல்ல கஞ்சா புழக்கத்துக்கு பினான்ஸ் மினிஸ்டர் பெருசா பணம் கொடுக்கலையா? அதனால இந்த பேச்ச பேசுறாங்களா? எனக்கு புரியல. when the tourism of a state develops, economy develops தானுங்க. பேசிக். நான் ஒன்னும் பெரிய பொருளாதார நிபுணர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இந்திய பிரஜை. எனக்கு இது தெரியுதே. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கும் இது புரியும்ல. இவ்வளவுதானுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். அடுத்தது இந்தியாஸ் செமிகண்டக்டர் மிஷன். இதுலயும் தமிழ்நாட்டுக்கு ஃபெசிலிட்டேஷன் இருக்கு இந்த யூனியன் பட்ஜெட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ISM 2.0 to produce equipment and materials, increase outlay to rupees 40,000 crores. Rare earth permanent magnets, rare earth corridors in Odisha, Kerala, AP and Tamil Nadu. ஏன்னா கேரளாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே நடக்கலன்னு. So இந்த rare earth corridors to be created in Orissa, Kerala, AP and Tamil Nadu. 3 dedicated chemical parks. இது எல்லாமும் கூட தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இருந்து கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டேஷன். மெயின்லி the rare earth corridors. நான் அதை பத்தி தான் இதுக்கு நான் வந்து சொல்ல வரேன். இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டேஷன் கொடுக்கும் பொழுது ஒண்ணுமே வரல தமிழ்நாட்டுக்குன்னா என்னங்க இது? சொல்றவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சு சொல்லணும். அப்கோர்ஸ் அவங்க வேணும்ட்டே தெரிஞ்சுதான் சொல்றாங்க, புரிஞ்சு சொல்லல. அதுதான் வித்தியாசம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதாவது 20 வருஷ டாக்ஸ் ஹாலிடே ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டிலும் இருக்கு இல்லைங்களா? அவங்க டேட்டா சென்டர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. டேட்டா சென்டர்ஸ். ஆனா அது தமிழகத்துக்கு பொருந்தாதுன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லல. So it is a 20-year tax holiday. This is big. This announcement is huge for anybody who's involved in data center business. So அப்படி இருக்கும் பொழுது இதுவும் தமிழகத்துக்கு நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் தானே. எப்படி இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும்? And something even more important as far as Tamil Nadu is concerned. The government proposes to increase the duty-free limit for specified inputs used in leather and synthetic footwear manufacturing. இது வந்து இந்த பல footwear factories தமிழ்நாட்டுல வரப்போகுது. அவங்களுக்கு this is going to be hugely beneficial. இதுவும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். இது எதுவுமே நானா ஏதோ இவங்கெல்லாம் உருட்டுவாங்களே அந்த உருட்டு இல்ல. I am reading facts and figures that have come out based on what our honorable finance minister has given today as part of the budget. So இது எல்லாமே நான் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றேன். மத்தபடி நம்ம பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 2 tier 3 tier சிட்டிஸுக்கு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகலைன்னா அப்புறம் இது நான் என்னமோ பெரிய பொருளாதார நிபுணர், நான் என்னமோ பாயிண்ட் பை பாயிண்ட் அது எல்லாரும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அக்ராஸ் இன்டர்நெட் வந்துருச்சு. ஏன் நான் இந்த வீடியோவை போடுறேன்னா தமிழக மக்களுக்கு இது தெரியணும். தமிழ்நாட்டை பத்தியே கவலைப்படாம இவங்க என்னமோ பட்ஜெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா வாய்களையும் மூடும் வகையில் தமிழக மக்கள் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பட்ஜெட்ல எல்லா செக்டர்லயும் அவங்க ஃபெசிலிட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுல தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் நல்லது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது போக தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். there's much more. you're most welcome. நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா உண்மையான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் அங்க இருக்கு. இவங்க சொல்ற பொய் பித்தலாட்டம் பொருளை இதுவும் இருக்கு. ஏன்னா இதுதான் இப்போ this entire திராவிடியன் மாடல் ஈகோ சிஸ்டம் கிளம்பிட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. நிர்மலா சீதாராமன் இக்னோர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை. எதுவுமே செய்யல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு பயங்கரமான நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. தயவு செய்து தமிழக மக்களே அதை நீங்க நம்ப கூடாது. எப்படி 4.5 வருஷத்துல டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எதுவுமே பண்ணலையோ அதே மாதிரி செய்யற விஷயத்தையும் செய்யலன்னு சொல்ற நரேட்டிவ் செட் பண்றதுல இவங்க பெரிய ஆளுங்க. அதை தயவு செய்து நம்பிடாதீங்க. அவங்க கூட இருக்கிற அந்த
சொம்பு தூக்கி பேசுறதையும் தயவு செய்து நம்பாதீங்க. நீங்களே ப்ளீஸ் see for yourself. அண்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் நிஜமாவே இது எல்லாமே நல்ல விதத்துல தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா எந்த அரசாங்கம் வந்தா இது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க அதுக்கு உண்டான மாற்றங்களை கண்டிப்பா செய்வீங்க. நேத்திக்கு தைப்பூசம் அதுவுமா ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா எங்க அப்பா திருப்பரங்குன்ற முருகன் பார்த்துட்டு தான் இருக்கான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.